சிலுவையின் நிழலின் சில நிமிடங்கள் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் பார்க்குறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்ட்டு பெயரிட்டால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமானே, இந்த நாட்களும் கூட ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை இல்லாத இருந்தது. அப்போது சாராளமாக என்ன பண்ணாங்க, தன் அடிமை பெண் ஆகார ஒருவேளை நம்மளால் சந்ததி உண்டாகலை, இவங்க மூலமாக நீங்கள் சந்ததி கொண்டு போனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகார என்ன செய்கிறாங்க, திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, கன்சீவ் ஆகுறாங்க. ஆகார் கன்சீவ் ஆகணும் உடனே பாருங்கள், கிடையாது நாச்சியாரை என்ன பண்ணுறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க. யார் அவங்களோட சேர்ந்துருக்குன்னு நினச்சாங்களோ அவங்கள அற்பமாக நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய பேர் மற்றவங்களை அற்பமாகவே நினைப்பாங்க. இவங்க எனக்கு தான் குழந்தை இருக்குது, அவளுக்கு குழந்தை இல்லை, எனக்கு தான் வீடு இருக்குது, அவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அற்பமாக நினைப்பாங்க. நம்ம கவர்மெண்ட் வேலை இருக்குது, அவங்களுக்கு கவர்மெண்ட் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் யாருமே நம்ம நினைச்சக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்குங்கிறது வேதம் சொல்லுகிறது. இவங்க அற்பமாக என்ன அப்படின்னால கடைசியில் அந்த சாராயமாக என்ன பண்ணாங்க, ஆபிரகாம் டைம் முறையிடுறாங்க. நீ என்ன செய்வியோ உங்களுக்கு நீ என்ன செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு அதிகமான நெருக்கத்தை கொடுத்து கடைசியில் அவங்க வீட்டை விட்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடைசியில் எங்கே போனே தெரியாமல் ஒரு வனந்தரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே ஒரு நீரூற்று அண்டையில் போய் என்ன செய்கிறாங்க, அவங்க நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு தேவதூதன் வந்து, ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. உடனே இந்த மாதிரி என் ஆச்சரியாக சாராய விட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விவரத்தை சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க அற்பமாக நினச்சி வெளியில் வந்தாலும் கூட ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஒருபோதும் கைவிடா நேசிக்கிறார். எல்லாரையும் அவர் ஒரே மாதிரி நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியில் அவரை பார்த்து சொல்கிறார், உன் சந்ததியாக நான் மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணிய முடியாததாக இருக்கும். நீ கற்பத்தின் கணிக்கு உனக்கு ஒரு பேர், என்ன பேர், இஸ்மவேல் என்று பெயர்வாயாக அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் அந்த இடத்துல அவர் தேடி வந்து அந்த இடத்துல பேசுறதுனால அந்த இடத்துக்கு அவர் என்ன பேர் வைக்கிற பாருங்க, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டபடினாலே நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால். பிரியமானே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளை கண்டுக்கிடாமல் இருக்கலாம். உலகத்தில் யார் யாரெல்லாம் அவங்களை உதவி செய்யணுமோ அவங்க கூட சில வேலைகளை நம்மளை அடித்து விரட்டி விட்டுலாம். அவங்க பேச்சை கேட்டுட்டு இவங்க பேச்சை கேட்டுட்டு நம்மளை புரிஞ்சுக்கிடாமல் நம்மளை விரட்டி விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம். ஆனால் யார் கைவிட்டாலும் ஒருபோதும் கைவிடாத தேவன், எப்பொழுதும் நம்மளை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார். கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம். ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கேட்பதுக்கு கூட இந்த உலகத்தில் யாரும் இல்லையா, என்னை காண்பதுக்கு யாரும் இல்லையா, நான் வியாதியோடு பலவனத்தோடு என்னை விசாரிக்க கூட யாருமே நினைக்கலாம். அவர் உன்கிற காண்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறாங்க ஆகாரமா, நீர் என்னை காண்கிற தேவன் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த துறவுக்கு இந்நாள் வரைக்கும் என்ன பேராம், லகாய் ரோயி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. பெரிய மாட்டோம் என்னைக்கு அதை பார்த்துருக்கோம், உங்களோட வாழ்க்கையும் கூட அவர் உங்களை காண்கிற தேவனாக, எந்த பிரச்சனையோடு போராட்டத்தோடு உபத்திரத்தோடு இருந்தாலும் இன்னைக்கு உங்களை காண்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த உலகத்தில் ஏன் இருக்கிறோன்னு நீங்கள் நினைக்கலாம், அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் உங்களை காண்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.